நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் மருத்துவர் கதிர்காமு இன்றைய தினம் தேனி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். இப்போ பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடுறீங்க. பெரியகுளம் தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க? உங்களுடைய பிரதான வாக்குறுதியா என்னவா இருக்கு? பெரியகுளம் பகுதி மாவிளைச்சல் அதிகமாக உள்ள பகுதி. மாவிளைச்சல் அதிகமாக உள்ள பகுதிக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக நான் 2016 தேர்தல் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை, மாம்பழங்களை பதப்படுத்தும் தொழிற்சாலை, அதே மாதிரி திராட்சை பழங்களை பதப்படுத்தும் தொழிற்சாலை போன்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாம் அறிவித்தேன். அதே மாதிரி பெரியகுளத்துக்கு ஒரு சிப்காட் அவசியமாக தேவைப்படுகின்றது. அதே மாதிரி சோத்துப்பாறை அணையை தூர்வாறுதல், வாயை அணையை தூர்வாறுதல், இந்த வராக நதி போய் சென்று அடைகிற இடங்களெல்லாம் உள்ள அந்த குளங்கள் எல்லாம் மேவி கிடக்கின்றன. அதெல்லாம் தூர்வாரி தண்ணீரை அந்த இடத்துல தேக்கி நிறுத்தினோம்னா நிலத்தடி நீர் உயரும், விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கூறியிருந்தேன். அதே போன்று 18ஆம் கால்வாய் திட்டம் நம்ம கொட்டகுடியோடு நிற்குது. அந்த கொட்டகுடியோடு நிற்கிறது பூதிப்புறம் லட்சிபுரம் வழியாக வராக நதி பெரிய வராக நதி சேர்த்தோம்னா இந்த தண்ணி சேர்த்து உள்ள போறப்போ எல்லா குளங்களையும் நிரப்பிட்டோம்னா நிலத்தடி நீர் ஆட்டோமேட்டிக்காக உயரும், குடிநீர் நீர் வசதி ஈஸி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ உங்களுடைய வெற்றி வாய்ப்பு களத்துல எப்படி இருக்குது? தீவிர வாக்கு சேகரிப்புல போயிட்டு இருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு பிரயாசமாக உள்ளது. இப்போ எதிரணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுறாங்க, நாம் தமிழர் இருக்கு, தமிழக வெற்றி கழகம் இருக்குது, 4 முனை போட்டியா இருக்குது. உங்களுக்கான கழகம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எதிராளிகளுடைய பலம், உங்களுடைய பலம் எப்படி இருக்குன்னு? எல்லோரும் களத்தில் நிற்கிற எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் தான், வேறு யாரும் இல்லை. மக்கள் யார் வந்தால் மக்களுக்கான சேவைகள் செய்வார்கள் என்று மக்கள் தீர்மானிப்பார்கள். நான் நம்புவது, நான் மருத்துவத்துறையில் 35 ஆண்டுகளாக அரசு மருத்துவத்துறையில் பணியாற்றினேன். அதனால் எல்லா தரப்பு மக்களிடமும் என்னுடைய பெயர் சென்றடைந்துள்ளது. அதனால் அதிகமான வாக்காளர்கள் அந்த மருத்துவ சேவையில் சேவை செய்த எனக்கு, பிரபலமான எனக்கு திரும்பவும் மக்கள் சேவை செய்வதற்கு வாக்களிப்பார்கள் நம்பிக்கை உள்ளது. இப்போ கடந்த 2016 தேர்தலில் போட்டியிட்டீங்க. அன்றைய அரசியல் சூழல் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படுறீங்க. தொடர்ந்து 2 முறை தோல்வியை இருக்கிறீங்க. இந்த முறை 4வது முறையாக போட்டியிடுறீங்க. எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு இருந்த அந்த களம் தான் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்களிடம் என்னிடம் ஒரு அனுதாபம் உள்ளது. 2 முறை தோற்றுள்ளார். மக்கள் சேவை செய்தவர், 35 ஆண்டுகள் அரசு பணியில் இருந்தவர். இடையில் இருந்த கால சூழ்நிலைகள் மாற்றம் காரணமாக அவர் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டார். மீண்டும் அவர் எந்த வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் மீண்டும் மீண்டும் நிற்கின்றார். இந்த தடவை நம்ம ஆதரவை கேட்டு வந்துள்ளார். அவரை ஜெயிக்க வைப்பதே எங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்று மக்கள் எல்லோரும் ஒருமனதாக முடிவெடுத்ததாக என்னிடம் கூறுகிறார்கள். இப்போ நீங்க இருக்கிற தொகுதியில பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி, அவருடைய சொந்த ஊரும் கூட. இப்போ அவர் எதிரணியில இருக்கிறாரு, திமுகவில் இருக்கிறாரு. இப்போ அவர் திமுக வரவுல வந்தது உங்களுக்கு உங்களுடைய வெற்றிகள் எதுவும் பாதிக்குமா? அதை பத்தி என்ன? சுத்தமாக எதுவும் இல்லை. அவர் எங்கிருந்தாலும் வாழ்க. நன்றி சார்.